பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சில கட்சிகள் பாராளுமன்றத்தை குழப்புகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட ஆய்வுக்கூடம் இன்று மாணவர்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணனின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் மற்றும் கல்வி அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வுக்கூடத்தில் மொழியியல் ஆய்வுக்கூடம், தகவல் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம், தொலைக்கல்வி ஆய்வுக்கூடம், கணித ஆய்வுக்கூடம் என்பன அமையப்பெற்றுள்ளன. அரசியலிலே பல்வேறு பிரச்சனைகள் நடக்கின்றன. பாராளுமன்றம் இன்று பாராளுமன்றமாக இயங்குவதில்லை. உங்களுக்கு தெரியும், எந்த விஷயமும் இப்பொழுது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற அதிகாரம் இல்லாமல் இருக்கின்றது. அதற்கு காரணம் அங்க இருக்கின்ற அந்த கட்சி அமைப்புகள் அப்படி ஆகிவிட்டது. ஆகவே பாராளுமன்றத்துக்கு போகின்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே நாங்கள் இந்த சமூகத்துக்கு என்ன தேவை என்பதை தான் நாங்கள் அங்க பற்றி பேச வேண்டுமே தவிர அனாவசியமான கூச்சல் குழப்பமிட்டு அந்த பாராளுமன்றத்தை குழப்புகின்ற நிலையிலே இன்று ஈடுபட்டிருக்கின்றது. இந்த மாணவ சமுதாயத்துக்கும் ஒரு பாதிப்பு. ஏன்னா டெய்லி மாணவர்கள் வரார்கள் பாராளுமன்றத்துக்கு, வந்து பாக்குறாங்க இங்க என்ன நடக்குதுன்னு. அங்க நல்ல வார்த்தைகள் பேசுவதை விட தகாத வார்த்தைகள் பேசுவது அதிகமாக இருக்கின்றது. இந்த சமுதாயத்திற்கு எப்படி ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்க முடியும்? ஆகவே நல்ல பழக்கங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக அந்த பாராளுமன்றம் அமைய வேண்டும். அதற்கான முன்னோடியாகத்தான் 2,25,00,000 பேர்ல 225 பேர் மட்டும்தான் அந்த பாராளுமன்றத்துக்கு போக முடியும்.